இப்ப மாட்டு போட்டி. ஓடுற மாட்டை பிடிக்கிறது வீரத்துக்கு அழகல்ல. இந்த ஜக்கம்பட்டி மைனரோட மாட்டை எவனுக்கடா பிடிக்க தைரியம் இருக்குது? ஏன் அந்த பூங்காவனத்து கிராமத்தானால கூட முடியாது முடியாது முடியாது. ஏன்னா நான் என் மாட்டோட கொம்புல விஷம் தடவி இருக்கிறேன். விஷம். அதையும் மீறி எவனாவது என் மாட்டை பிடிச்சான்னா அவனுக்கு நான் பரிசு 5000 தர்றேன். 500. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் 5000. இங்கிலீஷ் படிச்ச மேதாவிகளுக்கு சொல்றேன் 500. மறுபடியும் சத்தம் போட்டு சொல்றேன், என் மாட்டை பிடிக்கிறவனுக்கு 5000. யோ நிறுத்தியா? நீ தமிழ்ல சொல்றீல ரூபாய், அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது தப்பியா? அப்ப தம்பி நான் தமிழ்லயே சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்லு. சொல்லு நான் சொல்றேன். 5000. 5 lakhs. ஏன் இங்கிலீஷும் புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்தியில சொல்றேன் 5 crore சொல்லிட்டேன். நீ தீண்ட. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாடு பிடிக்க போல? நான் மாடு பிடிக்க போனேன். என் சட்டையை பார்த்து எல்லா மாடும் பயந்துகிட்டு ஓடுச்சு, அதை விட்டு விட்டேன். உங்க வேண்டாம்மா, இதுக்கெல்லாம் உன்னை அனுப்பலாமா? பாட்டி, நீங்க இதுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. இது பாரு, ஆம்பளையா பிறந்தா வீரம் வேணும். முதல்ல போய் மாடு பிடி. என்ன இப்ப போறியா இல்லையா? நீ நாசமா போகணும். இந்த அநியாயத்தை கேட்டியா? இந்த பூங்கோதைக்கு அருவி கெட்டு போச்சு தாத்தா. அது என்ன தெரியுமா சொல்லுது? இந்த மாட்டை பிடிக்கிறவன் தான் சுத்த வீரனா. அது என்னவே மாடு பிடிக்க சொல்லுது தாத்தா. தாத்தா போற போக்க பார்த்தா அந்த விஷம் தேடவன மாட்டை பிடிக்கிறவன இது கல்யாணமே பண்ணிக்கிற இருக்கு. ஆனா ஒண்ணு தாத்தா, அந்த விஷம் தேடவன மாட்டை எவனும் பிடிக்க முடியாது. அந்த வகையில பூங்கோதைக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு ஆயுஷ் முழுக்க சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து தாத்தா. எல்லாம் ஆசீர்வாதம் தாத்தா. நீ நல்லா என்னடா நான் பாட்டுக்கு வாய் வலிக்க கத்திட்டு இருக்கிற? பூங்காவனத்து கிராமத்துக்கு எவனுக்குமே ரோஷம் இல்லையா? என்ன பாட்டி, அந்த ஆளு நம்ம ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறான்? அதானே? எங்க போற? அந்த மாட்டை அடக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா அட. நீங்க சும்மா இருக்க அம்பலக்காரர். நம்ம ஊரோட மான பிரச்சனையே இதுல அடங்கி இருக்கு. பூங்கோதைக்கு நான் சுத்தமான வீரன் நிரூபிச்சு ஆகணும். நான் வரேன். என்னன்னா சின்ன பண்ண மாடு பிடிக்க போறான்? பைத்தியக்காரன். அந்த மாடு குத்தி சின்ன பண்ண செத்துருவா. அதுக்கப்புறம் இந்த பூங்காவனத்துக்கே நான் தாண்டா சின்ன பண்ண. அப்படி போடுங்க. அதான் எதிர்பார்த்தோம். கேவலம் இந்த பணத்துக்காக உன் மாட்டை நடக்கலடா. அத நீயே வச்சுக்க. இன்னொரு தடவை எங்க ஊரை பத்தி நீ ஏதாவது தாறுமாறா பேசுன நடக்காதே வேற. செல்வராஜ் ஒன்னும் அடிப்படையிலையே? இல்ல அம்பலாரு, ஒண்ணும் ஆகல. சின்ன பண்ண, அந்த மாட்டை அடக்கி நம்ம ஊர் கௌரவத்தை காப்பாத்தினதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். பாராட்டுறது இருக்கட்டும் அம்பலக்காரர். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேளுங்க. தாத்தா, நான் அவரை பாராட்டினது நம்ம ஊருக்கு நான் தர்ற மரியாதை. முதல்ல மரியாதைக்கும் மணமாலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க தாத்தா. கிருஷ்ணா, என்ன இது? எப்போத என் வீரத்தை பத்தி என்னமோ சொன்னியே? மாட்டை ஜெயிக்கிறவனை பாத்திருக்க, கண்ணுக்குட்டியை ஜெயிக்கிறவனை பாத்திருக்கியா? அவ வீரன்னா நான் வீராதி வீரன். என் வீரத்துக்கு ஏத்த பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. நீ வீட்டுக்கு போ. நான் 8 ஊர் போய் இந்த 60 ரூபாயை காமிக்க போறேன். ஐயோ சின்ன பண்ண,
பூங்கோத கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாக்க புடிக்கிட்டு செத்து இருப்பேன். சொத்த மாட்டை புடிச்சவெல்லாம் சோக்கா அழகழகான பொண்ணுகளை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உயிரை பணையம் வச்சு மாட்டை புடிச்சு என்ன பிரயோசனம்? பூங்கோத போக்கு மேல எனக்கே வெறுப்பு வரும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கணுமே வெறுப்பு. இல்லடா சொன்ன, நான் பூங்கோதைய விரும்புறதே அவ குணத்தை பார்த்துதான். டேய், இன்னைக்கு பூங்கோ சொன்னது ரொம்ப சரி தெரியுமா? இன்னைக்கு என் வீரத்தை மதிச்ச பூங்கோத ஒரு நாள் முழுசா நான் ஏத்துப்பான்னு நான் நம்புறேன். அப்படி பூங்கோதைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, உனக்கு 2 ஏக்கர் நிலம் ஏனாமா தரேன். போதுமா? 2 ஏக்கர் நிலம் எனக்கா? இத முதல்லயே சொல்லக்கூடாதா சின்ன பொண்ணு? சோனமுத்து மூளைய சுண்டி விட்டுட்டான். அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நிச்சயம். அந்த 2 ஏக்கரா நிலத்தை நான் உழுகுறது அதை விட நிச்சயம். இனிமே நான் தான் 2 ஏக்கரா சின்ன பொண்ணு. அம்மா கடவுளே கிருஷ்ணா. ஏன் பாட்டி எப்பவும் அதிகாலையில் இருந்துருச்சு வியாபாரத்தை கவனிச்சிருவ, இன்னைக்கு படுத்தே கிடக்குறியே, உடம்புக்கு சௌரியம் இல்லையா? ஆமாப்பா, உடம்புக்கு ரொம்ப சௌகரியம் இல்லாம இருக்கு. செத்து போயிடணும்னு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி நீ என்ன வேணாலும் சொல்லு பாட்டி, ஆனா செத்து போயிடுவோம் மட்டும் சொல்லாத. நீ இல்லாம நான் அந்த ஊருக்குள்ள வாழவே முடியாது பாட்டி. உனக்கு சாவே வராது பாட்டி. நீ தான் சொல்லியிருக்கியே நான் 100 வயசு வரைக்கும் மகாராஷ்டிரா வாழ்வேன்னு. அதுல 50 வருஷத்தை தந்துடுறேன், நீ வச்சுக்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து போய் சேரலாம். அட பைத்தியக்காரா, ஒருத்தர் ஆயுசு ஒருத்தர் கொடுக்க முடியும்னா நான் ஏன்டா என்ன பெத்தவங்களை சாக விடுறேன்? நீ போய் பூங்கோதைய வர சொல்லு. சரி பாட்டி, பூங்கோதையும் கூட்டு வரேன். அப்படி நம்ம உள்ளூர் டாக்டரையும் கூட்டு வந்துடுறேன். கையெல்லாம் நெருப்பா கொதிக்குது. பூங்கோத 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 நம்ம பாட்டி இல்ல பாட்டி, அதுக்கு ரொம்ப உடம்பு சரியும் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது உடனே ஒன்றா பாக்கணுமா? உடனே வர சொல்லுது. நான் போய் வைத்தியரை கூட்டு வந்துடுறேன். என்ன ராமையா, தங்கம் எல்லாம் நல்லா நடக்குதா? நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தாச்சுல்ல, இப்ப இம்ப்ரூவ் தானே? டாக்டரையா டாக்டரையா என்ன கவலை? டாக்டரையா, என்னடா எங்க பாட்டிக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியும் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. உடனே வாங்க. கிளவு தானடா, அடுத்த தடவையாவது இந்த தலைவர் பதவியை இறக்கே கொடுங்கப்பா. எல்லா டாக்டரும் உங்க பேரை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏதோ பார்த்து நல்லபடியா செய்யுங்கப்பா. என்னடா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏதாவது ஒரு மருந்து எங்க பாட்டியை காப்பாத்து. முதல்ல வாயா. அந்த தலைவர் அம்மா பூங்கோத, நம்ம கிருஷ்ண விவரம் கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடு. அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு நீதாமா கடைசி வர ஆதரவு கொடுக்கணும். காலையில தான் திடீர்னு மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? கண்டினியூ பண்ணாதான் அதை கேட்கும். முக்கியமான வைத்தியம்டா, மத்தியெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமா? போடா. ஐயோ வாங்க. பாட்டி பாட்டி செத்து போச்சா? பாவம் அநாத புள்ள. கிக்கிரி, ஏண்டா இப்படி சாப்பிடாம பட்டி கிடக்குற? ஏதாவது சாப்பிடுற? உங்க பாட்டி சாகலடா, நிச்சயம் திரும்பி வந்துருவாங்க. அடையா, எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அப்பா திரும்பி வருவாரு எங்க அம்மா சொன்னா. அதுக்கப்புறம் எங்க அம்மா செத்து போனப்போ எங்க அம்மா திரும்பி வரும்னு இந்த பாட்டி சொன்னிச்சு. இப்ப அந்த பாட்டியும் செத்து போச்சு, அது திரும்பி வரும்னு நீ சொல்ற. ஏன் என்ன ஒரு டேக்கான பண்ணாக்குறீங்க? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி நீ ஏன் அனாதையா அறிவிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது கிருஷ்ணா? வா வீட்டுக்கு போலாம். வா கிருஷ்ணா சாப்பிடலாம். பாட்டி 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 செத்து போனதே நினைச்சு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நான் இருக்கேன்ல உனக்கு. வா வா பாட்டி.
பூங்கோத, சின்ன பொண்ணைய ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற விஷயம் நேத்து ராத்திரி தான் எனக்கு தெளிவாச்சு. நீ என்ன சொல்ற? இல்ல, விளக்கணஞ்ச வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கும் கிக்கிரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த ஊரை கூட்டி என்னால நிரூபிக்க முடியும். அவமானப்பட்டு சீரழிஞ்சு வாழ்றதை காட்டிலும் சின்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அம்மா போகும்போது நம்ம கிருஷ்ண விவரம் கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். அனாதைங்கிற வார்த்தைக்கு பார்த்தா அர்த்தமே புரியுது. ஜெயில இருக்கிறத விட இந்த ஊருக்குள்ள அனாதைன்னு சுத்தி தர்றது. ஆமா, நான் எந்த காலத்துல ஜெயில இருந்தேன் அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் அனாதை. இதுக்கு முன்னாடி என்ன கிக்கிரி கிருஷ்ணன் எல்லாரும் மரியாதையா கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன அனாதை கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. இந்த அவமானத்தை நான் எப்படித்தான் தாங்கிக்க போறணும்? நான் ஒருத்தி உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. ஆமா ஆமா, நீ ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன அனாதை எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா நாளைக்கே உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் வெளிநாடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் அனாதானே. அதை விட நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டு போங்கோத. நான் இந்த ஊர்ல அனாதையாவே இருந்து பழகிக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது கிருஷ்ணா. என்ன, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எதுவும் பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா? வா, உடனே வைத்தியர்கிட்ட போவோம். உள்ளூர் வைத்தியர் வேண்டாம், விவரம் பத்தாது. மெட்ராஸுக்கு போவோம். அங்க கீழ் பார்க்க இடம் இருக்கான். நானும் பார்த்த மாதிரி இருக்கும். வா போவோம். கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்ல. இந்த நிமிஷம் வரை நான் உன்னை காதலிக்கல, கனவுல மிதக்கல. கள்ளம் கபடம் இல்லாத நீ இந்த ஊர்ல அனாதையா வாழ்றத நான் விரும்பல. உன்னை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் நினைக்கல. யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுது இதுதான். என்ன பூங்கோத, இந்த தியாகம்லாம் உனக்கு தேவையா? என் மனசுல வரத சொல்லிடுறேன். பொண்டாட்டிக்கு புருஷங்கார சம்பாதிச்சு சோறு போடணுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்ல பூங்கோத. பின்ன எப்படி சோறு போடுறது? பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரம் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுக்கு வீரம் வேணும். நான் இது வரைக்கும் கனவுல கூட ஓடித்தான் பழக்கம் பூங்கோத. அதை விட கொடுமை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை கிக்கிரி சம்சாரம் கேள்வி பண்ணுவாங்க. ஊர் உலகத்துல ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டான். நீ வளர்க்கிறிய நாய், அது கூட உன்னை மதிக்காது பூங்கோத. கிருஷ்ணா, நீ சோம்பேறி இல்ல. உன்னாலே சம்பாதிக்க முடியும். வீரங்கிறது மனசுல இருந்தா போதும். ஊரை நினைச்சு பயந்துட்டு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு அழுகிற? அழாத.